இந்த வீடியோ ஒருத்தருக்காக இல்லை, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தான். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் வீட்டை பார்க்குற பார்வை கொஞ்சம் மாறிடும். காலையில் எழுந்ததும் நம்மளுக்காக யாரோ செய்கிற சிறு சிறு வேலைகள் நம்ம கண்ணில் படுறதில்ல. உதாரணத்துக்கு, நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தர் நம்ம தண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணலாம். குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணி வைக்கலாம். அவங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்குற வேலையாக இருக்கட்டும், அதை பேக் பண்ணி கரெக்டாக எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், கரெக்டாக கிளம்பும்போது கதவு ரூம்லாம் கரெக்டாக பூட்டியிருக்காங்களா அவங்க பூட்டுற வேலை அதை செக் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னும் ஏன் ஒரு சில பேர் எல்லோரும் கரெக்டாக இதுக்கு சாப்பிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறவங்களா கூட இருக்கட்டும். அதை விசாரிப்பாங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டீங்களான்னு. இன்னும் நல்லா கவனித்து பார்த்தோன்னா, குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டே அவங்கவுங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், துணி மடித்து வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களே அறியாமல் இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு யாருமே நினைக்க மாட்டோம். ஏன்னா இது தினமும் நடக்கிறது தானே. ஒரு விஷயம் தினமும் நடக்குது அப்படின்னா நம்ம மூளை அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அதுக்கு அது பழக்கமாயிரும். அதனால் அந்த அன்பை, அந்த அக்கறையை, அந்த பொறுப்பை கவனிக்காமல் போயிடுறோம். இந்த வீடியோ யாரையும் பாராட்டுறதுக்காக இல்லை. நீங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், ஏன் இந்த வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தினமும் யாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை தான் நாம் மறந்துடுறோம். இன்றைக்கி ஒரு சின்ன சவால் என்னென்னா, வீட்டில் ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அவங்க தினமும் யாரும் சொல்லாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருமே சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் கவனிங்க. அதுக்கு நன்றி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. முதல்ல கவனிப்போம், கவனித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும்னு தேவையில்லை. தினமும் நமக்காக யாரோ செய்கிற சின்ன சின்ன அன்புகளை கவனிக்க ஆரம்பித்தாலே போதும். இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. யாராவது உங்களுக்காக அமைதியாக என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் கவனித்து பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சின்ன குடும்ப பயணத்தோடு சந்திப்போம்.